இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம லெட்டுக்கும் ஷெல்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். லெட் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நீங்க ஒரு லீடரா இருந்தீங்க அப்படின்னாக்கா யூ கேன் யூஸ் லெட். லெட்ஸ் கம், லெட்ஸ் கோ, லெட்ஸ் சிட், லெட்ஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரதுக்காக நம்ம சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், லெட் யூஸ் பண்ணுவோம். லெட் அஸ் கோ, லெட் அஸ் டூ திஸ் ஒர்க், லெட் அஸ் மீட் டுகெதர், அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் பாருங்க லெட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஷெல் எங்க யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு டீம்ல ஒரு மெம்பர், நீங்க லீடர் கிடையாது அப்படின்னாக்கா நீங்க வந்து என்ன சொல்லலாம், ஷெல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கற மாதிரியான நிலைமையில இருப்பீங்க. நான் ஒரு லீடரா இருக்கேன் அப்படின்னாக்கா எஸ் லெட்ஸ் டூ அப்படின்னு சொல்லுவேன். நான் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்கறேன் அப்படின்னாக்கா ஷெல் வி டூ அப்படின்னு சொல்லி கேட்பேன். சோ அப்ப நீங்க பணிவா கேட்கறீங்க, ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்க அப்ப யூஸ் பண்ற வார்த்தை தான் ஷெல். இதை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எங்கெல்லாம் நீங்க டாமினேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் லெட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. அப்படி இல்ல நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தனிச்சுதான் போகணும்னாக்கா அப்ப ஷெல் யூஸ் பண்ணி பாருங்க. இது பண்ணும் பொழுது கண்டிப்பா வேர்புடைய ரூட் வேர்ப் தான் போட முடியும். தட் இஸ் எந்த சேஞ்சும் இல்லாம கம், கோ, சிட், ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரியான வேர்ப்ஸ் தான் போட்டுக்க முடியும். ஓகே, லெட் அஸ் வைண்ட் அப் அப்படின்னாக்கா நான் தான் இப்ப லீடர், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா ஷல் வி வைண்ட் அப் அப்படின்னு கேட்பேன். சோ அப்படின்னா முடிச்சு அதேதான் சேம். பட் இப்ப நான் பெர்மிஷன் கேட்கறேன் அப்படின்னு அர்த்தம். சோ இதெல்லாம் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான்.